அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை இன்றைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபை அனுதினமும் ஆவியானவரோடு நடக்கவும் பேசவும், அவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்கவும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு விசுவாசத்தோடு செவி கொடுக்கவும் ஆண்டவர் இம்மட்டுமாய் நம் அனைவருக்கும் உதவி செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து கர்த்தர் பேசி வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அதற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேங்க்யூ, உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். உங்கள் நிமித்தம் அநேக தொடப்படுறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவர் நல்லவர். இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு அக்கினியை குறித்து பேசுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இந்த அக்கினி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பரலோக அக்கினி உங்க மேல ஊற்றப்படும் போது உங்களுக்கு தெரியும், உலக பிரகாரமான அக்கினி அல்லது ஃபயர். ஒரு காட்டுக்குள்ளே போனால் காட்டு தீ என்று சொல்வார்கள். அது காட்டையே அழித்து விடுகிறது. ஒரு குடிசை நெருப்பு பிடித்தால் அந்த பற்றி பற்றி பரவி 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 அந்த அக்கினி அந்த பகுதிகளில் இருக்கிற முழு வீட்டையும் கொளுத்தி விடுகிறது. அது உலக பிரகாரமான அக்கினி. பரலோக அக்கினி என்ன செய்யும் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை விழும் என்றால் உங்களை அடிக்கடி ஆண்டவர் துதிக்க வைப்பார், ஜெபிக்க வைப்பார், உங்களை கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாய் வைப்பார். அந்த அக்கினி உங்களுக்குள் இருந்து அது மற்றவர்களை பற்றி பிடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கூட்டத்தில் அப்படி நிறைய அனுபவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அபிஷேகம் பெறுகிற ஒருவர் நம்முடைய இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தில். அவர் போய் ஜெபம் பண்ணுகிற இடங்களிலெல்லாம் மக்கள் அபிஷேகம் பெறுவாங்க. அப்போ இன்றைக்கு அக்கினியின் சுவாபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இந்த நாட்களில் நீங்கள் உங்களை தரைக்குறைவாக ஏளனமாக எண்ணாதீங்க. அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் பாடுகள் கஷ்டங்கள் உங்களுக்கும் எனக்கு உண்டு. அனுதினமும் பாடுகள் உண்டு. அதே நேரத்தில் அனுதினமும் வெற்றி உண்டு. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் இந்த பாடுகளை தகர்த்தெறிகிற ஒரு அக்கினி இருக்கிறது. அன்றைக்கு சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அக்கினி நடுவில் தான் அவங்க இருந்தாங்க. அக்கினி அவங்கள பற்றலை. ஏன்னா 4வது நபர் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். ஆகவே அந்த அக்கினி அவர்களை பிடிக்கவில்லை. ஆமேன். இந்த நாட்களில் என்ன போராட்டம் இருந்தாலும் அதற்கு பரிகாரம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியானவரை சார்ந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருக்குள்ளே பலப்பட்டுருங்க. இந்த நாள் ஒரு இன்பமான ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. இப்போமே ஜெபம் பண்ணிடுவோமா? நம்ம என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கையை உயர்த்தி, தகப்பனே, நாங்கள் ஒரே குடும்பம்ப்பா. சரீர பிரகாரமாக வெவ்வேறு தேசம், வெவ்வேறு ஊரில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. அந்த தகப்பனாக ஏசப்பாவின் ரத்தம் தான்ப்பா எங்களுக்குள்ளே இருக்குது. எங்கள் பிள்ளைகளோட வீடுகளில் என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியாது. இன்றைக்கு அவங்க என்ன பிரச்சனை சந்திக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அந்த அக்கினி உம்முடைய பிள்ளைகளை உருவாக்க போகிறது. அக்கினி உம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறது. அந்த பரலோக அக்கினி உம்முடைய பிள்ளைகளை இன்னும் சந்தோஷப்படுத்த போகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதலின் தீ இவர்கள் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் வீடு முழுவதும் பற்றி பரவட்டும். அவர்கள் மூலமாக அவருடைய சபைக்குள்ளே போகட்டும். அவருடைய உற்றார் உறவினர் வரைக்கும் போகட்டும். நண்பர்கள் வரைக்கும் செல்லட்டும். உமக்கே மகிமை உண்டாவதாக. எல்லா பண தேவைகளை சந்தித்து மன விருப்பங்களை இன்றைக்கே நீர் நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. கர்த்தர் சித்தமான மறுபடியும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.